வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு நம்ம நண்பர் நம்மளை தஞ்சாவூர் அழைச்சிட்டு போயிருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாத தோழர்களே, போற வழியெல்லாம் சும்மா பச்சை பசேர்னு அருமையா இருந்தது. நானும் சும்மா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு நம்ம நண்பர் போற வழியிலலாம் ஒரு இடத்தா பார்த்து நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருந்தாரு. நம்ம போன இடமே நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு தான். ஃபாலோ பண்ண மட்டும் மறந்துடாதீங்க தோழர்களே. நம்ம வீட்ல தலையாட்டி பொம்மை முக்கியம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே அதையும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு மால் இருந்தது. நம்ம நண்பர் இங்க அருமையா இருக்கும் வாங்க அப்படின்னு நம்மளை அழைச்சிட்டு போயிருந்தாரு. சரி ரைட்டு, நாமளும் போய் கொஞ்சம் சுத்தி பார்ப்போம்னு அப்புறம் என்ன ஒரு இடத்த விடாம எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இங்க நம்ம நண்பர் பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு அப்படியே பச்சை போட்டுட்டு இந்த ஃபவுண்டன் சாக்லேட் நாமளும் ரொம்ப நாளா சாப்பிடணும்னு இருந்துச்சு. இங்க வந்து சாப்பிட்டுட்டோம். அது கூட ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே மாலை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன திருப்பி ஒரு கும்பகோணத்தை நோக்கி ஒரு பயணம். சாயங்காலம் நேரம் கொஞ்சம் சூரியனும் அருமையா இருந்தது. நாமளும் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வழியா கும்பகோணம் வந்துட்டோம். அந்த உடனே நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. எதனாலனா நம்ம நண்பர் டிவி வாங்க திருச்சி போகணும்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு நாங்களும் அறக்க பறக்க எல்லாத்தையும் கிளம்பி ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த மிஷின்ல தான் நம்ம முத வாட்டி ட்ரெயின் டிக்கெட் எடுத்தோம். எப்படியோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். நம்ம நண்பர் கொஞ்சம் அறக்க பறக்க கிளம்புனதுனால நாமளும் கொஞ்சம் அறக்க பறக்க கிளம்பிட்டோம். எப்படி மஜாவா டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு வந்திருக்குமா. அப்புறம் என்ன, நாம போக வேண்டிய ட்ரெயின் வேற வந்துட்டு ஒரு வழியா ஏறி உட்காந்துட்டு நம்ம மொபைல்ல வேற சார்ஜ் வேற இல்ல. நம்ம நண்பர் மொபைல வாங்கி கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு என்ன ஒரு வழியா திருச்சி வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நண்பருக்கு போனை போட்டு அவர் சொன்ன இடத்துக்கு எப்படியோ ஒன்று முட்டி மோதி வந்துட்டு அவருக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு திருப்பி கடைசி ட்ரெயினை பிடிச்சி நம்ம எப்படியோ ஒன்று கும்பகோணம் வந்துட்டோம். அப்புறம் என்ன உறக்கத்தை போட்டு இன்னைக்கான நாளா முடிச்சிட்டேன். போயிட்டு வரேன்.